இந்தியா ஒரு டைவர்ஸ் கண்ட்ரி. அது எல்லாருக்குமே தெரியும். அத வந்து 6 ரீஜனா பிரிச்சிருப்பாங்க. டு லுக் அட் டு தேர் ஸ்டேட்ஸ். ஸோ மொத்தம் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சென்ட்ரல் அப்படின்னு 6 ரீஜனா பிரிச்சிருப்பாங்க. ஆனா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டென்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் டென்டல் மேன் பவர் இன் சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ சவுத் பார்ட் ஆஃப் இந்தியால மட்டும் 6 ஸ்டேட்ஸ் இருக்கு. அண்ட் டென்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓவரால் இந்தியாவில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 50% சவுத் ஸ்டேட்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுலயும் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு இவங்க 2 பேர்கிட்ட சேர்த்தே 77 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஆனா சவுத்தோட மொத்த இன்ஸ்டிடியூஷனே 135 தான். ஸோ அபவ் 50% ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் இந்த 2 ஸ்டேட் கிட்ட மட்டுமே இருக்கு. ஆனா இதுல ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 88% ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், இந்த 135 இன்ஸ்டிடியூஷன்ல 88% வந்து பிரைவேட் கிட்டையும் வெறும் 12% மட்டும்தான் கவர்மெண்ட் கிட்டயும் இருக்கு. ஸோ இதனால ரொம்ப ஹை காஸ்ட் ஆஃப் டென்டல் எஜுகேஷன்ல தான் நம்ம எல்லாருமே படிச்சுட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பாப்புலேஷன் ஒரு ஸ்டேட்ல எவ்வளோ இருக்கு, அதுக்கு எவ்வளோ டென்டிஸ்ட் இருக்காங்க ஆர் லைக் டென்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகால பார்த்தீங்கன்னா, அது வச்சிருக்க பாப்புலேஷன் 22% ஆஃப் சவுத் ஸ்டேட்ஸ். ஆனா அவங்க கிட்ட இருக்க டென்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 35%. அதே மாதிரி கேரளால வெறும் 11% ஆஃப் பாப்புலேஷனுக்கு 19% ஆஃப் த டென்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி சேர்த்து 27% பாப்புலேஷனுக்கு 24% ஆஃப் த டென்டல் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானா மாதிரி ஸ்டேட்ஸ்ல 11% ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இருக்கு ஃபார் த 19% ஆஃப் தி பாப்புலேஷன் தே ஹேவ். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னா, WHO ஒரு டென்டிஸ்ட் எவ்வளோ பாப்புலேஷன் ஹேண்டில் பண்ணா ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் இஸ் 1:7500, விச் மீன்ஸ் 7500 பீப்புளுக்கு ஒரு டென்டிஸ்ட் இருந்தா அது ஐடியலான ரெக்கமெண்டட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சவுத் ஸ்டேட்ஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாதிரி ஸ்டேட்ல வெறும் 1000 பேருக்கு ஒரு டென்டிஸ்ட் இருக்காங்க. ஆனா அதுவே கான்ட்ராஸ்டா பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா மாதிரி ஸ்டேட்ல 35,000 பேருக்கு ஒரே ஒரு டென்டிஸ்ட் தான் இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பெரிய டிஸ்பாரிட்டி இந்த ஸ்டேட்ஸ். ஸோ டென்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் டென்டிஸ்ட் எங்க அதிகமாக ப்ரொடியூஸ் ஆறாங்கிறதுலையும் அவங்க கொடுக்குற ஆக்சஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்லையுமே நிறைய டிஸ்பாரிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஓவரால் இந்தியாவாவே பார்த்தோம்னா கூட WHO 1:7500 சொன்னாலும் ஓவரால் இந்தியாலையுமே டென்டிஸ்ட் அதிகமா இருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் 1:to அரௌண்ட் 4900 டென்டிஸ்ட் இருக்காங்க. ஆனா இதுலயுமே இன்டெப்தா போனோம்னா என்ன பிரச்சனைனா, ரூரல் அதாவது வில்லேஜ் ஏரியாவில் ஒரு டென்டிஸ்டுக்கு லட்சக்கணக்கில் பாப்புலேஷன் இருக்காங்க. ஆனா நகரத்துல பாத்தீங்கன்னா வெறும் 1000 பேரு ஒரு 2000 பேருக்கு ஒரு டென்டிஸ்ட் இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, அர்பன் ஏரியால ஆர் சிட்டில இருக்கவங்களுக்கு டென்டல் ஆக்சசிபிலிட்டியும் இருக்கு, அஃபோர்டபிலிட்டியும் இருக்கிறது தெரியுது. ஆனா ரூரல் ஏரியால அஃபோர்டபிலிட்டி இல்லைன்றதாலேயே அவங்களுக்கு வந்து டென்டிஸ்ட் ஆக்சஸே ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் ப்ராக்டிசஸுமே அங்கதான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால பிரைமரி ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த 6 ஸ்டேட்ஸ் இன் சதர்ன் பார்ட் சேர்த்து கிட்டத்தட்ட 8000 to 9000 பிஹெச்சிஸும் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸும் வச்சிருக்காங்க. ஆனா இது டென்டிஸ்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, வெறும் 3% ஆஃப் டென்டிஸ்ட் தான் ஓவரால் கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது. அண்ட் மித்தவங்க என்ன ஆகுறாங்கன்றே தெரியல. சதர்ன் ஸ்டேட்ஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 30 to 40% ஆஃப் த டென்டிஸ்ட் வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இதுக்கு காரணம் நான் முன்னாடி சொன்ன ரேஷியோஸா இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க இருக்குன்றதா இருக்கலாம், ஓவர் டென்டிஸ்டா இருக்கலாம், ஓவர் பாப்புலேட்டட், ஓவர் சேச்சுரேட்டட், என்ன பண்றதுன்னு தெரியல, ஆர் இன்கம் கம்மியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆனா இதுல என்ன மெயின் பிரச்சனைனா, இந்த மாதிரி ஸ்கில்ஃபுல்லா வர டென்டிஸ்ட இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூவால அவங்க கெரியர் பிரேக் ஆகி அடுத்து என்ன பண்றது அப்படின்னே தெரியாம ஸ்டக் ஆயிடுறாங்க. அப்படியும் இல்லைன்னா அவங்க ஸ்கில்ஸை எந்த லைன்ல கொண்டு போறதுன்னு தெரியாம எங்கேயாச்சும் கொண்டு போய் அது பிரேக் ஆகி அவங்களோட பர்பஸ் என்னன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகிற நிலைமை இருக்கு. ஸோ இது ரொம்ப ஸ்கேரிங்கா தான் இருக்கு, கொஞ்சம் பயமுறுத்துற நிலைமையா தான் இருக்கு சவுத் இந்தியால டென்டிஸ்டுக்கு. பட் ஒன் குட் திங் என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் ரிஃபார்ம் கரெக்டா கொண்டு வரோம். ஸோ கவர்மெண்ட் டென்டல் அப்பாயின்மெண்ட்ஸ் கொண்டு வரோம், ரூரல் ஹெல்த் சர்வீஸ்க்கு வந்து ஆக்சஸ் கொண்டு வரோம், அண்ட் பிரைவேட்டைசேஷனை வந்து எந்த அளவுக்கு எந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பாப்புலேஷனை கணக்கு பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி டென்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் டென்டிஸ்டையும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, இதுல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் டென்டல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கே வந்து இட் வில் பி அ குட் ஏரியா டு ஹாவ் அ குட் கவர்மெண்ட் ரிஃபார்ம். டு நோ மோர் அபவுட்
And to watch videos like this, subscribe my channel and follow.